ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் ஃப்ரிட்டாட்டா தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் ஃப்ரிட்டாட்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைனா நீங்கள் ஸ்பூனில் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெப்பரெல்லாம் கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்டாட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் கரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கேரட்டு இதை துருவி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, ஆல்ரெடி நம்ம முட்டைக்கும் சேர்த்துருக்கோம். நீங்கள் இது கூட பன்னீர் இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதில் ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் ரொம்பலாம் வேக தேவையில்ல, லைட்டாக ஒரு கால்வாசி வந்தால் போதும். ரொம்ப வதக்கிட்டோன்னா ஸ்மெல்லு கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடும், டேஸ்ட்டே மாறிடும். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈவன் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு சேர்த்துனதுக்கப்புறம் இது எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இது மேலே துருவன சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ப்ராசஸ்டு சீஸ் தான், நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் தான், ஒட்டாது. இருந்தாலும் சைடில் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் மேலே லைட்டாக சாய்ச்சோன்னா போதும், அதுவே வந்து விழுந்துடும். அவ்வளோதான், நம்மளோட எக் ஃப்ரிட்டாட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கத்தியில் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் ஃப்ரிட்டாட்டா ரெடி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக எக் நல்லா குக் ஆகிருக்கும். சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.